ஒரு குழந்தைமை தன்மை இருக்குது, ஒரு சொலிட்டி கம்ப்ளைண்ட் இருக்குது, அவங்களுக்கு வேறு ஏதாவது அந்த இஷ்யூஸ் இருக்கும்போது பொதுவாக அந்த காலங்களுக்கு கம்பல் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் போட்டுருவாங்க. அதான் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதான். ஸோ ஒரு ஆர்கன்ஸும் ஒரு ரீஜனில் இருக்கிறதுனால தான் இதை வந்து அவங்க வீட்லேயே வந்துட்டு இப்போ நாங்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க மனசுலேயே சொல்லிகிட்டே வந்தாங்கனாலும் இந்த ஸ்லீப் பேட்டர்ன் வந்து இம்ப்ரூவ் ஆகி அந்த இன்சோம்னியா அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா பணம் வரணுமா குபேர முதிரையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் பண்ணணும் எவ்வளோ நேரம் பண்ணணும்னு எனக்கு வந்து தெரியல. இப்போ சக்கரங்கள் பற்றி நிறைய பேசணும். முத்திரைகள் பற்றியெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ முத்திரைனா என்ன, அது என்னவா நம்ம பாடியில் ரியாக்ட் ஆகுது? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சக்கரங்கள் சொன்ன மாதிரி தான் முத்ராஸும். ஸோ ஒரு பாயிண்ட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக, ஸோ இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இந்த உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையிலையும் ஒரு ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ், அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. நல்லா வந்து கிளாப் பண்ணுங்கள். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கெலாம் பார்த்துருப்போம், நல்லா ஃபாஸ்ட்டாக கிளாப் பண்ணுங்க, நல்லா கிளாப் பண்ணிங்கனாலே நிறைய பிரச்சனை போயிடும்னு. கிளாப் பண்ணுறதுனால பிரச்சனைகள் போதில்லை. ஸோ நம்ம உள்ளே இருக்க ஆர்கன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ளங்கைகள்லேயும் உள்ளங்கால்கள்லையும் நம்ம காது மடல்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த ஆர்கன்ஸை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு. இதுதான் இந்த பேசிக் இந்த முத்ராஸோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பாயிண்ட்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கன்ஸும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறது தான் இந்த முதிரைகள். பொதுவாக முதிரைகள், சின்மய முதிரைகள்லாம் சொல்கிற மாதிரி ஒரு முதிரைகள் நிறையா இருக்குது. ஸோ லிங்க முதிரைகள், இப்போது வந்து ஒரு மேல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு நிறைய வந்து ஒரு குழந்தைமை தன்மை இருக்குது, ஒரு சொலிட்டி கம்ப்ளைண்ட் இருக்குது, அவங்களுக்கு வேறு ஏதாவது அந்த இஷ்யூஸ் இருக்கும்போது லிங்க முதிரைகள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபீமேல் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கா, யோனி முதிரைகள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி வஜ்ரோலி சகஜோலி, அதாவது வஜ்ரோலி சகஜோலி அப்படிங்கிறது நம்ம அந்த ப்ரைவேட் பார்ட்லேயே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பார்ட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு யூரினேஷன் நமக்கு ரொம்ப இதாக வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வித் ஹோல்ட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் பார்ட்டை வந்து கான்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக கான்ட்ராக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் காமன் ப்ராசஸ். ஆனால் அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி முத்ரா. ஓகேங்களா? ஸோ வஜ்ரோலி முதிரை சகஜோலி முதிரைங்கிறது நம்ம ப்ரைவேட் பார்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணி வித் ஹோல்ட் பண்ணுறதே ஒரு முதிரை தான். அந்த பார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க ஆர்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். அது அந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸை வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த வித்ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அந்த யூரினை வெளியில் விடாமல் வித்ஹோல்ட் பண்ணி கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. நமக்கு தெரியாமலே நம்ம ரெகுலராக பண்ணுற விஷயங்கள் தான். பட் நமக்கு அது என்னன்றது, அதோட முதிரை, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாமல் போகுது. ஸோ அது மாதிரி யோனி முதிரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ யோனி அப்படின்னாலே நமக்கு தெரியும், யூட்ரஸ் தான் யோனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முதிரைகள் நம்ம பண்ணும்போது ஃபீமேல் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கிற மாதிரி லைக் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸோ இல்லை ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸோ இல்லை நீர்க்கட்டி தொந்தரவுகள், அந்த மாதிரி ஓவரிஸ்லையும் இல்லை யூட்ரஸ்லையும் வர கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு இந்த யோனி முதிரைகளை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். அது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது பிரச்சனைகள் இருந்தால் தான் அந்த முதிரையை பண்ணணுமா அப்படி இல்லை, ஓவரால் வெல்பீயிங்கே இந்த முதிரைகளை நம்ம ரெகுலராக பண்ணுறது. அதாவது ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்கிற மாதிரி பிராணாயாமா செய்யுங்க. பிராணாயாமா நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம். நார்மலாக வந்துட்டு ஒரு நாசிகர்க முதிரை அப்படின்ற முதிரை இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த தம்பு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் இந்த 2 ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்க முதிரை நாசிகர்க முதிரை. இந்த முதிரையை காமனாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். ஏன்னா இது ஈஸியாக க்ளோஸ் பண்ணி வர்றதுக்கு. ஸோ ஹேண்டோட முதிரைகள் இல்லாமல் நம்ம பண்ணுற பிராணாயாமாஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த முதிரையை பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த யோனி முதிரை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது இதுதான். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட யூட்ரஸ் ரீஜன், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மணிப்பூரக சக்கராவில் கரெக்டாக வச்சுட்டு கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுவோம். ஸோ ப்ரெஸ்ஸிங் வந்து வருது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா மற்ற ரீஜன் எல்லாம் க்ளோஸ் ஆகி 2 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ப்ரெஸ் ஆகும். ஒரு அக்குப்ரெஷர் ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபிங்கரில் வந்து அந்த யூட்ரஸ் ஓவரிஸோட பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை அழகாக ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ லிங்க முதிரைகளும் அதே மாதிரி தான். ஸோ ஒன்று மாதிரி பைரவை முதிரைகள் நிறைய இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா குபேர முதிரையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பணம் வரணுமா குபேர முதிரையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் பண்ணணும் எவ்வளோ நேரம் பண்ணணும்னு எனக்கு வந்து தெரியல. முதிரைகள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராணாயாம முதிரைகளும் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் எப்போ வேணால் பண்ணலாம். பொதுவாக ஆசனங்கள் மட்டும்தான் ஃபுல் ஸ்டொமக்கில் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டொமக்கில் பண்ணும்போது நம்மளோட வயிறு அமுங்கிற மாதிரியோ, ஃபுல் ஸ்டொமக்கில் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கே அப்படின்ற விஷயங்களை தான் போவோம். ஸோ பிராணாயாமங்கள் செய்யும்போது இந்த முதிரைகள் செய்கிறதுக்கும் நமக்கு இந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு பண்ணணும் சாப்பிடாமல் பண்ணணுங்கிற விஷயங்களே இல்லை. எப்போ வேணால் யார் வேணால் எங்கே வேணால் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 minutes to 5 minutes ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா முதிரைகளை அடாப்ட் பண்ணி ஒரு முதிரை உங்களுக்கு எந்த ஒரு முதிரைகள் 4 முதிரைகள் உங்களுக்கு தெரிய வருமோ அந்த முதிரைகளை கூட ஃபஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் வரணும். சொல்கிறோமோ அதை சொல்கிற டைம் மட்டும் பண்ணுவோம். ஆனால் அது இதனால் எவ்வளோ நேரம் பண்ணுமானா பண்ணியிருக்க மாட்டோம்.
டெய்லி பண்ணோமானா பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ மேக் அ ஹேபிட் ஆஃப் டூயிங் முத்ராஸ். அதுக்காக நம்ம தனியாக கிளாஸுக்கு போகணுன்னு கிடையாது. இப்போ நிறைய நம்ம யூடியூப் சேனல்ஸ்லையோ கூகுள்ஸ்லையோ போனீங்கன்னா அழகாக அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அழகாக கொடுத்துட்றாங்க. எங்கே உட்காந்துருக்கீங்களோ அங்கே வந்து உட்காந்துட்டு சும்மா ஒரு யூடியூபே ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்களா, ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அது ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குது, இல்லை 1 மினிட் இருக்குது, 2 மினிட் இருக்குன்னா அந்த 1 மினிட் நீங்கள் 2 மினிட் பார்க்குற நேரத்தில் கூட நம்ம அந்த யோனி முதிரையில் உட்காந்துருக்கலாம், பெனிஃபிட் இருக்கும் தான். ஸோ அது மாதிரி முத்ராஸுக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி வந்து சக்ராஸ்க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த முதிரைகளுக்குமே இருக்குது. இந்த முதிரைகளில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபிங்கர்ஸை ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபிங்கரும் இன்டர்லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறது தான். ஸோ அதை இன்டர்லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ரீஜனில் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ஆர்கன்ஸ் ஆக்டிவேட் ஆகிறது தான் விஷயங்கள். ஒன்று ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்கிற மாதிரி நமக்கு காது மடல்களையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை எப்படி நமக்கு கருவில் உண்டாக இருக்குமோ அதுதான் இந்த தலையிலேருந்து இந்த கால் வரைக்கும் இருக்கும். பொதுவாக அந்த காலங்களுக்கு கம்பல் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் போட்டுருவாங்க. அதான் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதான். ஸோ ஒரு ஆர்கன்ஸும் ஒரு ரீஜனில் இருக்கிறதுனால தான் அந்தந்த ரீஜனுக்கு நிறைய கம்பல்கள் கொடுத்துட்டு. ஆனால் எல்லா இடத்துலையும் போய் குத்திட முடியாது, ஸ்டைலுக்காக போடுறது ஒன்று. பட் பாயிண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து காது மடல்களில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கிறதோ இல்லை நம்ம சொல்கிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கிறதோ இல்லை நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஏதாவது ஒரு பாலோ இல்லை லைக் ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் பால்ஸ் மாதிரிலாம் வருது, இந்த முள்ளு ஒரு அந்த மாதிரி பால்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறது மூலமாக கூட நம்ம ஆக்டிவேட் எல்லா ஆர்கன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் திங் ஏன்னா எல்லாம் செய்கிறதா இருந்தாலும் இந்த ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுறதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்படி முடியலன்னா கூட நார்மலாக படுத்துருக்கும் போது கூட நம்ம செய்யலாம். இப்போ நார்மலாக ரிலாக்ஸாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது கூட we can do that. ஸோ இதுக்கு நம்ம நேராக உட்காந்து தான் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான். பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிராணாயாமா செய்யும்போது மட்டும் முதுகை ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மற்றபடி புந்திரைகள் இந்த பந்தாஸ் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் பண்ணும்போது இல்லை கான்சன்ட்ரேஷன் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சக்கரா மெடிடேஷன் பண்ணுறோம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்கள் படுத்துகிட்டே கூட you can do that. ஸோ உட்காந்துட்டு ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணணுமா அப்படி கிடையாது. நீங்கள் படுத்துட்டே கூட you can do the மெடிடேஷன் பண்ணுறோன்னு தூங்கிடக்கூடாது, அதுதான் விஷயம். ஓகேங்களா? பட் இருக்காங்க நிறைய தூக்கமே வரலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இருக்குது. ஸோ நம்ம மெடிடேஷன் சொல்கிறோன்ற போது ரிலாக்ஸேஷன் டெக்னிக்காக போட்டுடுவோம். அவங்களுக்கு மெடிடேஷன் சொல்ல மாட்டோம், ஏன்னா மெடிடேஷன் பண்ணுறதுக்கு பெனிஃபிட் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அப்போ ரிலாக்ஸேஷன் டெக்னிக்காக சொல்லுவோம். டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்டை இங்கேயே தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ராக்டிஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு தூக்கம் வரணுமோ அந்த ப்ராக்டிஸ் அவங்களே பண்ணிக்கலாம். எப்படி நாங்கள் சொல்லிகிட்டே பின்னாடி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிகிட்டே வருவோம், ஒன்றுனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்க கேட்டுக்கிட்டே அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு வருவாங்க. அவ்வளோதான். இதை வந்து அவங்க வீட்டிலே வந்துட்டு இப்போ நாங்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க மனசுலேயே சொல்லிகிட்டே வந்தாங்கனாலும் இந்த ஸ்லீப் பேட்டர்ன் வந்து இம்ப்ரூவ் ஆகி அந்த இன்சோம்னியா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த முத்ராஸ்க்குமே கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் லைக் இந்த ஸ்லீப்பு சரியாக வரல, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த முத்ராஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நாட் ஒன்லி தட், நிறைய மேம் இப்போ சின் முத்ரா பண்ணும்போது நம்ம 2 பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணுறோம், யோனி முத்ரா பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணுறோம். ஆனால் நான் ஒன்று பார்த்தேன், பைரவன் முத்ரான்னு ஒன்று இருக்குது. நம்ம கையை வெறுமனே இந்த எப்படி இருந்தாலும் ஒரு கைக்கு மேலே போகும்போது ஓவரால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் ப்ரெஸ் தான் பண்ணுது. உங்கள் நக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நக்கிள்ஸ் ரீஜனை ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனால் இப்படி பண்ண மாட்டோம். 2 கையும் உள்ள கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இப்படியும் பண்ண மாட்டோம், இப்படி தான் பண்ணுவோம். ஸோ ஆப்போசிட் பண்ணும்போது இந்த நக்கல் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நக்கல்ஸ் அதாவது இந்த 4 முட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கைகளில் ப்ரெஷர் கொடுத்து தான் உட்காரும். ஸோ அந்த ரீஜனில் வந்து பண்ணோம்னா பைரவ முத்ரைகள். ஸோ பைரவ முத்ராஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வெல்பீயிங்க்கு பண்ணுறது. அதாவது என்னென்னா என்னால் இப்படிலாம் உட்கார முடியல, கை வலிக்குது, இப்படி எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது அப்படின்றவங்களுக்கு நார்மலாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அது. ஸோ இப்படி பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த போனி ரீஜனில் நமக்கு இதுவாகுதோ அந்த ரீஜனில் இருக்க நமக்கு ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அந்த ரீஜன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மெயினான ஆர்கன்ஸாக இருக்கிற கார்டியாக் லைக் ஹார்ட்டோ இல்லை லங்ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கே வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது செய்யும்போது ரிசல்ட்ஸும் உங்களுக்கு தெரியும். அதாவது இது மட்டுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறது. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது ப்ரெஷர் நம்ம கரெக்டாக கொடுக்குறோமா, எவ்வளோ நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களும் பொறுத்து தான் நமக்கு அமையும். சும்மா நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் உட்காந்துருக்கேன் உடனே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருமானா இல்லை. ஸோ ஒரு 1 மினிட் 2 மினிட் அந்த மாதிரி 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக செய்ய தான் உங்களுக்கு உண்மையாகவே பெனிஃபிட்ஸ் தெரியும். நான் சொல்கிறேன் அந்த சொல்லிக் கொடுக்குற அந்த நேரத்துக்கு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, 20 செகண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, சின்ன முதிரையில் உட்காராங்கன்னா 10 மினிட்ஸ் சின்ன முதிரையில் உட்காந்துருக்கேன் அதனால் உடனே பெனிஃபிட்ஸ் வந்துருமானா அப்படி இல்லை. ஸோ இதுதான் ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ரெகுலராக ஒரு மினிட்ஸ் ஒரு 1 மினிட் 2 மினிட்னு ரெகுலராக பண்ணுங்கள். ரெகுலர் இன்டர்வல்ஸில் இத்தனை ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள், ஒரு 2 ரவுண்ட்ஸ் இல்லை 5 ரவுண்ட்ஸ் இல்லை 6 ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ 1 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு 6 டைம்ஸ் 6 மினிட்ஸ் அப்படி செய்யும்போது பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும்.
இப்போ மேல் வந்து வெறும் பைரவி முத்ராவை மட்டும் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஃபெமைன் கேரக்டர்ஸ் வரும், அதெல்லாம் உண்மையாமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பைரவா அப்படின்னு சொன்னாலே மேல் தான், பைரவி அப்படின்னாலே ஃபீமேல் அப்படிங்கிறது. ஸோ பைரவ முத்ரா அப்படின்றது ஸோ மேல் டாமினன்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு பார்த்தா யோனி முதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மேல் பண்ணக்கூடாதான் அப்படிலாம் கிடையாது. ஸோ யார் வேணால் பண்ணலாம். ஸோ யோனி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் ஸோ யூட்ரஸ் ரீஜன் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றது. அதுக்காக மேல் வந்து இந்த யோனி முதிரை பண்ணவே கூடாதா, அதுக்காக ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க முதிரைகள் பண்ணக்கூடாதா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுக்கு இந்த முதிரைகள் பண்ணலாம். மேல் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட வராங்க, ஒரு ஃபீமேல் மேல் கம்ப்ளைண்ட், ஒரு செர்லிட்டி ப்ராப்ளமோட வராங்க, ஒரு குழந்தை பிரச்சனைகளோட வராங்கன்னா அவங்களுக்கு இந்த முதிரைகளோட பண்ணுறது பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வஜ்ரொலி முதிரைகள், ஷகஜொலி முதிரைகள், ஸோ மூலாதார சக்கராஸ் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முதிரைகள் இவங்க தான் பண்ணணும்லாம் கிடையாது. யார் வேணால் எல்லா முதிரைகளும் பண்ணலாம். மேல் டாமினன்சி அதிகமாகும் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லை. ஸோ ஹார்மோன் பாடிக்குள்ள ஹார்மோன் இம்பேலன்சஸ், ஓவர் டாமினன்ட் ஆஃப் ஒரு மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்குலின் ஃபீச்சர்ஸ், ஒரு தைரியமாக பேசுறது, த்ரோட் வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக போல்டாக வர்றது அப்படிலாம் போகும். இப்போ இதே வந்து மேல்ஸ்க்கு வந்து ஒரு ஃபீமேல் ஹார்மோன்ஸ் அதிகமாகும் போது வி ஆல் நோ. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக, ஸோ நாட் ஒன்லி டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக மேல் மட்டும் தான் மாறுறாங்க கிடையாது, ஃபீமேல்ஸுமே இருக்க தானே செய்யுது. ஸோ ஃபீமேல்ஸுமே மேலாக மாறுறதும் மேல்ஸும் வந்து பார்த்தா ஃபீமேலாக மாறுறது வந்து பார்த்தா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர்றது. இந்த முதிரைகள் செய்கிறதுனால வந்துட்டு அவங்களோட ஆண் தன்மைகள் அதிகமாக வருமா, ஒரு ஃபீமேல் வந்துட்டு ஒரு பைரவ முதிரை செய்கிறதுனால வந்துட்டு ரொம்ப டாமினன்ட் ஆகி மேல் மாதிரி அப்படி கிடையவே கிடையாது. அந்தந்த முதிரைகளுக்கு ஏற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே இருக்குதான். யார் வேணால் எல்லா முதிரைகளும் செய்யலாம். ஸோ பர்டிகுலராக இந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்குன்னு வர்றவங்களுக்கு பர்டிகுலர் ரெகுலராக செய்யணும் அப்படிங்கிற ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதிரைகளை நீங்கள் ரெகுலராக செய்யுங்க. ஒரு நாளைக்கு 4-5 தடவை கூட செய்யுங்க. காலையில் செய்யுங்க, மத்தியானம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செய்யுங்க, எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் செய்யுங்க. ரெகுலராக செய்யும் போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பண்ணணும் அப்படின்றது யார் வேணால் செய்யலாம். மேம் இப்போ நம்ம கோயிலெல்லாம் பார்த்துருப்போம், நம்ம கடவுள் சிலைகள் எல்லாமே ஒன்று இந்த சின் முத்ராவில் இருக்குது, இல்லது பிராணா முத்ரா இருக்குது. ஏன் இது மாதிரியான முத்ரா மட்டும் அதிகமாக இருக்குது சிலைகளில்? சிலைகளில் அந்த மாதிரி முதிரைகள் இருக்குன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சின் முத்ரா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் போஸ் உட்காடுறோம், ஒரு தியான போஸ்டரில் உட்காடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சின் முதிரைகளோ சின்மய முதிரைகள் தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. இப்போ சொல்கிற மாதிரி பாபா முத்ராலாம் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக செய்யணும் அப்படின்னு இப்போ சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனைகளுக்கு இப்போ ஓவராலாக ஒரு ஆன்மீகமான விஷயங்களுக்கு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த முத்ரா பண்ணுங்க, பாக முத்ரா, மிருகச்சிரி முத்ரா பண்ணுங்க, லைக் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி இங்கே பிராண முத்ரா பண்ணுங்கன்னு சொல்லணும். ஸோ பிராண முத்ரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற மாதிரி ஓவரால் பேசிக் பிராணாஸ் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பிராணங்கள் அப்படின்னு சொன்னாலே ப்ரீதிங் கெப்பாசிட்டி உள்ள அந்த ஆக்சிஜன் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது தான். இது காமனாக எல்லாராலையும் பண்ண முடிஞ்ச விஷயங்கள், காமனாக செய்கிற விஷயங்கள் தான் பொதுவாக வந்து சிலைகளில் வந்து சிற்பங்களாக அமையுது. அது போக எல்லா விதமான முத்ராஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகளில் இருக்குது. மென்ஷன் பண்ணி தான் இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த ஜடப்பின்னல் பண்ணுறதோ, கீழே குடிஞ்சு நம்ம நமஸ்காரம் பண்ணுறதோ, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி விஷயங்கள் நமக்கு இருக்க தான் செய்யுது. பட் பெரும்பாலும் காமனாக எல்லாராலையும் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் தான் சிற்பக்கலைகளில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ லைக் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் சின் முதிரையாடா பண்ணுங்க அப்படின்னா கன்ஃபியூஷனே வராமல் செய்ய முடிஞ்ச விஷயங்கள் சின் முத்ராவும் சின்மய முதிரங்கள் தான். ஸோ பிராண முத்ராவும் அதே மாதிரி தான். ஸோ அது மாதிரி எல்லாராலையும் ஈஸியாக மறக்காம இது மடக்க சொன்னாங்களா, அந்த வரல மடக்க சொன்னாங்களா, ஐயோ இதை படக்கணுமா அதை நீட்டணுமா, அதாவது கன்ஃபியூஷன் ஆகிற ஸ்டைலில் வர மாதிரி இல்லாமல் காமனாக ஈஸியாக பண்ணிக்க முடிஞ்ச விஷயங்கள் வந்து பிரதிபலிக்கிறது. ஸோ அதனால் அது காமனாக எல்லாரும் இப்போ மெடிடேஷனுக்கு ஏதாவது கிளாஸுக்கு போனீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா சின் முத்ரா ஃபாலோ பண்ணுங்க, சின்மய முத்ரா அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கே வரும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஜாயின்ட் பெயினாக இருக்கா சூரிய முத்ரா ஃபாலோ பண்ணுங்க, இல்லை கொஞ்சம் இன்டைஜன் ப்ராப்ளம் இருக்கா வாயு முத்ரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒரு ப்ரீதிங் பேட்டர்னோட வாயு முத்ரா. ஸோ என்ன சொல்லுவேன், ஸோ நாடி சுத்தி பிராணாயமாவே இது வாயு முத்ரா பண்ணுங்க, இது ஒரு 10 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ ரெகுலராக அவங்க ஒரு வாரம் வரும்போது ரெகுலராகவே அந்த முதிரைகளோட ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீதிங் பேட்டர்னோட அந்த முதிரையும் சேர்ந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிரச்சனைகளும் ரிலீவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அந்த பெனிஃபிட்ஸ். இந்த முதிரைகளோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஒரு முதிரைக்கும் ஒரு மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நம்ம டெய்லி ப்ராக்டிசஸ் கொடுக்கணும். இப்போ வாயு முதிரைனா அது ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அங்கே போயிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு பெரும்பாலும் சிலைகளில் வந்து எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து பிரதிபலிப்பாக பண்ணுறது தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் எங்களோட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப உபயோகமாக இருந்தது. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.